கடல் கரையில் அமைதியாக நின்றார் அவர். வெற்றி பெற்ற ராஜா, ஆனாலும் மனம் கனத்தவன். இதுதான் ராமநாத சுவாமி கோவில் உருவான கதை. இலங்கையில் நடந்த அந்த மாபெரும் யுத்தம் முடிந்தது. அசுரராஜன் ராவணன் வீழ்ந்தான். அனைவரும் கொண்டாடினர். தேவர்கள் பூமாலை பொழிந்தனர். ஆனால் ராமன் சிரிக்கவில்லை. அவன் தீயவன்தான், ஆனால் சிவபக்தன். ஒரு பிராமணனை நான் கொன்றுவிட்டேன் என்று மனம் வாடினார். அந்த நேரத்தில் முனிவர்கள் கூறினர், பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். இங்கு சிவபெருமானை வழிபடுங்கள். ஒரு சிவலிங்கத்தை நிறுவி பூஜை செய்யுங்கள். உடனே ராமர் தனது அன்பு பக்தனான ஹனுமனை அழைத்தார். கைலாசத்திற்கு பறந்து சென்று சிவபெருமானிடமிருந்து ஒரு லிங்கம் கொண்டு வா. அனுமன் வானில் பாய்ந்தான். மலைகளை கடந்தான். மேகங்களை தாண்டினான். ஆனால் முகூர்த்த நேரம் நெருங்கியது. அனுமன் இன்னும் வரவில்லை. அப்போது அன்னையாக இருந்த சீதா கடற்கரையில் இருந்த மணலை எடுத்து தன் கைகளால் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கினார். ராமர் கண்களை மூடி ஆழ்ந்த பக்தியுடன் சிவனை வழிபட்டார். அந்த நொடியிலே அனுமன் திரும்பி வந்தான், கைலாசத்திலிருந்து கொண்டு வந்த லிங்கத்துடன். ஆனால் பூஜை ஆரம்பமாகிவிட்டது. அனுமன் மனம் வருந்தினான். ராமர் புன்னகையுடன் சொன்னார், உன் லிங்கமும் புனிதம்தான். இரண்டும் இங்கு என்றும் வழிபடப்படும். அவ்வாறு சீதையால் செய்யப்பட்ட மணல் லிங்கம் ராமநாத சுவாமி என்று அழைக்கப்பட்டது. ராமனின் நாதன் என்ற அர்த்தத்தில். அனுமன் கொண்டு வந்த லிங்கமும் அருகில் நிறுவப்பட்டது. அந்த புனித இடம்தான் இன்று ராமேஸ்வரம் நகரத்தில் விளங்கும் பெருமைமிகு சிவாலயம். பின்னர் பாண்டிய மன்னர்களும் ராமநாதபுர அரசர்களும் இந்த ஆலயத்தை விரிவுபடுத்தினர். நூற்றாண்டுகள் கடந்த போதும் அந்த மாபெரும் நடைமண்டபம் இன்று வரை உலகின் நீளமான கோவில் வழித்தடங்களில் ஒன்றாக திகழ்கிறது. 22 தீர்த்த கிணறுகள், ஆழமான ஆன்மீக அமைதி, கடலின் சத்தத்தில் கூட சிவனின் நாதம். ராமன் செய்த பிராயச்சித்தம் போல இங்கு வரும் பக்தர்களின் பாவங்களும் கழுவப்படும் என்று நம்பப்படுகிறது. கடலும் காற்றும் காலமும் கூட இந்த கதையை இன்றும் கிசுகிசுக்கின்றன. ராமன் பணிந்த இடம், சிவன் அருளிய இடம், பக்தி உருவான இடம், அதுவே ராமேஸ்வரம்.